வணக்கம் நேயர்களே. திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை. இப்போ குடும்பத்துக்கு பார்ப்போம். இது வரையில் உங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ சனி சுக்கிரன் கூட்டு சேர்க்கை நிகழ்ந்திருக்கிறது. இந்த சென்மச்சனியிலிருந்து நீங்கள் விடுபட்டிருக்கீங்க. அடுத்த 2.5 வருஷம் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் சுப பலன்களை கொடுத்து உங்களை மேலும் உயர்த்துவார். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மிதனத்தில் வலம் வரும் குருவும் சுப பார்வையும் கிடைப்பதால் சுப பலன்கள்லாம் அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர்களுடைய ஒற்றுமையெல்லாம் கிடைக்கும். பரஸ்பர உறவில் பகை உணர்ச்சியெல்லாம் இருக்காது. வருமானத்திற்கு மேல் செலவுகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த தருணத்தில் கடன் வாங்கலாம் வராது. கூடுமான வரையில் பணத்தை சேமித்து வைத்து எதிர்காலத்துக்கு நன்மை செய்யும்படி நீங்கள் அந்த மனநிலைக்கு வந்துடணும். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அது உங்களை மகிழ்ச்சி கடலில் அழுத்தும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் இருக்குது. திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமையும். நிச்சயதார்த்தம், திருமணம், வளகாப்பு, மகப்பேறு போன்ற சுப செலவுகள்லாம் அமைகிறனால குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோகம் அன்றாட பணிகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா மிகவும் அவசியம். பேசும் பொழுது கவனமாக பேசணும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கொஞ்சம் கவலை அளிக்கும். பணி சுமை அதிகரித்து கொண்டே போகும். அதற்கேற்ப ஊதியமும் நிச்சயமாகத்தான் இருக்கும். வேலையில் மும்முரமாகவும் அதிக உற்சாகத்துடன் ஈடுபட வைக்கும். உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் தவிர்க்க வேண்டும். இப்போ உங்களோட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களோடு நெருங்கி பழகாமல் இருந்தாலே மிகவும் நல்லது. மேலதிகாரிகளை பற்றியும் கூட வேலை பார்க்குறவங்களை பற்றியும் லூஸ் டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண் ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகளையும் அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், தலையிடக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு பெரிய கேவலத்தை ஏற்படுத்தி விட்டுரும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நன்மையே கிடைக்கும். ஏன்னா கிரக நிலைகள் தெளிவாக எச்சரிக்கை பண்ணுது. சனி பகவான் தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பலப்படுத்துது. குருவினுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது மிகுந்த நன்மையை தருவார். குருவை போல் செயல்படுவார். செல்வத்தை கொடுப்பார். தொட்டதெல்லாம் பொன்னாக்குவார். உற்பத்தியை அதிகரிக்கலாம். ஊழியர்கள் பிரச்சனை இல்லாமல் கடமையை செய்து உயர்வடைவார்கள். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்கள் கொள்முதல் விலை கொஞ்சம் அதிகரிக்கும். சரக்குகளின் விலையும் அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அரசாங்க சலுகைகள் தக்க தருணத்தில் கிடைப்பதனால நிலைமையை சமாளித்து வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளையும் பணத்தையும் கவனமாக பாதுகாத்துக்கணும். களவு போன விலையுறந்த பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதை கிரகநிலை காட்டுது. புதிய முயற்சிகளில் அளவோடு முதலீடு செய்யணும். உங்களுடைய கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பது கொஞ்சம் உற்சாகத்தை எல்லாம் தரும். அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சனி பகவானும் சுக்கிரனும் பலம் பெற்று சஞ்சரிக்கிறனால லாபகரமான அமைப்புகள் வரும். புதிய வாய்ப்புகள் வரும். நல்ல முன்னேற்றம் வரும். வெளிநாடுகளிலிருந்து வரும். ஆடம்பர செலவுகளையும் விளம்பரத்திலையும் பணத்தை விரயமாக்காமல் இருந்தாலே சேமித்திடலாம். கைப்பயணத்தை எண்ணி செலவழித்தா அரசியல் எதிர்காலத்துக்கு உதவும். அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் சற்று நிதானமாக இருங்க. இல்லாட்டி பிரச்சனைகளை நீங்களே போய் வலியை போய் சிக்கிக்குவீங்க. சனி பகவான் சஞ்சார நிலையினால் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடக்கூடும். பேச்சில் நிதானம் இருந்தால் நன்மையே நடக்கும். அதுபோல் மாணவிகள் கல்வித்துறையில் அதிக இருக்கிறதுனால சிறந்த முன்னேற்றத்தை பெறலாம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி உண்டு. விவசாயத்திலையும் பொறுத்தளவில் வெற்றி உண்டு. அதே போல் பெண்கள் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறது. வெற்றியே வெற்றி தான்.
அதனால் திருமண வயதில் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த கணவன் அமைவான். நீங்கள் சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட வெற்றி.